ஒண்ணு சேரணும்னா அதுக்கு முதல்ல மனோகரிய வீட்ல இருந்து துரத்தணும்னு நினைச்சுதானே உன்னை சாமியார் கெட்டப்ல அந்த வீட்டுக்கு போக வச்சு மனோகரிய அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதான் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சது. நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ பார்த்தே கனகவல்லி அம்மாவே மனோகரிய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே. அதனாலதான் தீபா ஒரு பெரிய விஷயமே நடந்து போச்சு. மனோகரிய வீட்ல இருந்து அனுப்புன துக்கம் தாங்காம அவளோட அப்பா வீட்ல தூக்கு போட்டு செத்துட்டாராம். என்னது, செத்துட்டாரா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா தீபா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததால மனோகரிய திரும்பவும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, ஆனா எனக்கு என்ன கில்ட்டியா இருக்குன்னா நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு தீபா. பே மேடம், சும்மா காமெடி பண்ணாதீங்க. நாம எப்படி அது காரணமாவோம்? முதல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன தீபா சொல்ற? ஐயோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மனோகரி அப்ப உண்மையிலேயே மானஸ்தனா இருந்தா அவ கல்யாணம் நின்ன அன்னைக்கு தூக்கு போட்டு தொங்கி இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாம இப்போ வீட்ல இருந்து அனுப்புனதுக்கு யாராவது தூக்கு போட்டு தொங்குவாங்களா மேடம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யாராவது காதுல பூ சுத்துற முட்டாளுங்க தான் இந்த கதையெல்லாம் நம்புவாங்க. டேய், முட்டாள்னு உங்களை சொல்லல மேடம், பொதுவா சொன்னேன். எனக்கு என்னமோ திரும்பவும் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு மனோகரி போட்ட பிளானும் நினைக்கிறேன். டேய் சிசி, மனோகரி என்னதான் கெட்டவளா இருந்தாலும் அவளோட அப்பா மேல அதிகம் பாசம் உள்ளவ. அவ எப்படி அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரணும்னு நினைப்பா. எனக்கு அப்படியெல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல. மனோகரி சொல்றது உண்மையா இருக்கணும்னு தான் தோணுது. பேய் மேடம், இன்னும் அந்த மனோகரிய பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நான் அவளை பார்த்த வரைக்கும் எழில் சாருக்காக அவ எதையும் செய்ய துணிற ஒரு ஆளு. மனோகரி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல இருந்து யாராவது அவரை பார்த்தாங்களா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி மேடம் அவர் தான் செத்து போனாருன்னு நம்புறது? எனக்கு நீங்க சொல்ற கதை மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. மனோகரி மேலயும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இது முழுக்க முழுக்க அவளோட பிளான் தான். எனக்கு என்னமோ அப்படி தோணலையே தீபா. பேய் மேடம், நீங்க செத்துதான் பேயா இருக்கீங்க. அவ வாழும் போதே பேயா இருக்கா? எழில் சுடரோட கல்யாணம் தான் நல்லபடியா நடக்கல. இப்ப அவங்களோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றது ரொம்ப நல்ல விஷயம். எழில சுடரும் முறையா ஒன்னா சேர்ந்து அந்த பார்ட்டில கலந்துக்க போறாங்க. அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி சுடராது எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பற்று போல இருக்கு. எழிலுக்கு இவ பொண்டாட்டியா வந்ததுக்கு எழில் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க சுடர். எழில் ரெடி ஆயிட்டானாமா? ரெடி ஆயிட்டு இருக்காருமா. என்னம்மா இது, சுடர் இவ்ளோ அழகா ரெடி ஆகி வந்திருக்கா? சத்தியமாவே எதிர்பார்க்கலம்மா இவ இப்படி சினிமா ஹீரோயின் மாதிரி ரெடியாகி வருவான்னு. ஒரு பொண்ணு நம்ம பார்க்கும் போதே என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இவ பார்ட்டிக்கு வர போக போறா. அங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. ஏய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ வர கொஞ்சம் அமைதியாகிற. நம்ம புருஷனும் ஹீரோ மாதிரில இருக்காரு. அப்புறம் எப்பவுமே நமக்கு அழகுதான். எழில் சுடர் ரெண்டு பேருமே கலக்கலா ரெடியா இருக்காங்க. என்னதான் இவருக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் பார்ட்டிக்கு போகணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்து அழகா ரெடியா இருக்காங்க.
எழில், இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்குப்பா. ம், உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கும் சரி சுடருக்கும் சரி ரொம்ப அழகால Dress செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லபடியா போயிட்டு வரணும், சரியா? போயிட்டு வரோமா? ஐயா சரிம்மா. வண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க. சரிம்மா போயிட்டு வரேம்மா. ஆ, எழில் ஒரு நிமிஷம்ப்பா. ஆ? ராமியா, அம்மா. இது எழில் சுடரோட மேரேஜ் பார்ட்டி. ம். அதனால நீங்களே கொண்டு போய் இவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. எனக்கும் பார்ட்டியில கலந்துக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, என் உடம்பு இருக்கிற நிலைமையில அவ்வளவு தூரம் வர முடியாதேப்பா. அம்மா, அதான் நான் போறேன்லம்மா. நான் அங்க போய் வீடியோ கால் பண்றேன். நீங்க வீட்ல இருந்தே அங்க என்னென்ன நடக்குதுன்னு ஜாலியா பாருங்கம்மா. சரி, நல்ல ஐடியா தான். ராமையா, நீங்களும் போயிட்டு வந்துருங்க. சரி ஐயா, சாவியை கொடுங்கய்யா. கொடுங்கய்யா. ம், ம். சரிம்மா. போயிட்டு வாப்பா. வா. போயிட்டு வாம்மா. எழிலும் சுடரும் லைஃப் ஃபுல்லா இப்படி ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்ணணும். அதான் என்னோட ஆசை.